காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்ல யோகங்களும் நல்ல செல்வங்களும் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது வாரப்பலன். ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். ஆக இந்த வார பலன்களை தொடங்குவதற்கு முன்னால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் பிறப்பு இறப்பு, இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள், வெற்றி தோல்விகள், சாதனைகள், உலக சாதனைகள், பேரும் புகழோடு செல்வ யோகங்கள், தொழில் யோகங்கள், நல்ல திருமண வாழ்க்கைகள், சிறுவருக்கு திருமணமே இல்லாத நிலை, சிலவருக்கு 1க்கு 3 திருமணங்கள், எல்லாருக்கும் கல்யாணம் நடந்து நமக்கு ஏன் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, கல்யாணம் முடிஞ்சு நமக்கு ஏன் இப்படி பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு வீடு வாங்கினேன், அந்த வீடு ஏன் அப்படி பிரச்சனையா இருக்கு, எத்தனையோ முறை வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்றேன், அந்த வீடு கிடைக்கல, வீடு வாங்க முடியல, நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கல. இதெல்லாம் பிரம்மனுடைய தலை விதி. அதே பிரம்மன் அதே பிரம்ம சாஸ்திரத்தை ஒரு பரிகார நிவர்த்தின்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் சரியா நடக்கிறதுக்கு பிரம்மன் அதற்கான பிரம்ம சாஸ்திரத்துல ஒரு பரிகார நிவர்த்தி இருக்கு. அதை பத்திலாம் நம்ம அந்த வார பலன்களை தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷாளுக்கு என்னென்ன காலத்துல என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை அந்த காரிய கட்டங்களில், அந்த காரியத்துக்குரிய அந்த கட்டங்களில் அந்த காரிய கிரகங்கள் அவர்களது கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக அந்த கட்டத்தில் இருந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதை கணித்து சொல்லக்கூடிய முறைதான் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய பலன்களை ஜோதிடர்களாகிய நாங்கள் சரியாக கணித்து சொல்ல வேண்டும். கிரகங்கள் சரியாகவே அவர்கள் கடமை செய்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனைகள் வருதுன்னா அதற்கு சரியான கணிதம் இல்லை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், அது நடக்கல இது நடக்கல அப்படின்ற வேதனைகள் எதுவாக இருந்தாலும் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி, ஏன் பிரம்மனால் உருவாக்கிய இந்த பிரம்ம சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உத்தரவாதம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி சரியாக கணித்து சரியான பலன், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும். சரிப்பா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ வார பலன்கள். இந்த வார பலன்கள் 1/9/2025 முதல் 7/9/2025 வரை எல்லா ராசிகளுக்குமே தெளிவா அற்புதமா இதில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பாதகங்கள் இருக்குது, என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது,
ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நல்ல யோகங்கள், என்ன பிரச்சனைகள் சரியாக போகுது, இதற்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரம், என்ன ஆலய வழிபாடு, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன மாற்றங்கள் இந்த வாரங்கள், இந்த வாரம் எப்பேற்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகிறது, உங்கள் தொழில் எந்த அளவுக்கு சிறக்கப் போகின்றது, நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த அளவுக்கு நடக்கப் போகின்றது, உங்கள் கடன் நிவர்த்தி அடையுமா, சொத்துக்கள் கிடைக்குமா, உத்தியோகங்கள் கிடைக்குமா, திருமணங்கள் ஆகுமா என்பதுதான் அத்தனை விஷயங்களையுமே அழகா அற்புதமா இந்த பிரம்மன் போட்ட விதியை பார்க்க போறோம். சரிங்களா? ஆக எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். இப்ப கன்னி ராசினியர்களே, உங்களுக்கான வார பலன்கள் நல்லா கவனிங்க. அதாவது ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை, 1/9/2025 முதல் 7/9/2025 வரை. ஜென்மத்தில் கன்னியில் ஜென்மத்தில் செவ்வாய். செவ்வாய் யாரு? 3-8 குறைவர். அதாவது 8ஆம் இடம் பணபரஸ்தானம். 8ஆம் இடம் பணபரஸ்தானம். 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம். அப்ப சகோதரராலும் மற்றவர்களாலும் அந்த வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். பயணத்தாலும் சகோதரர்களாலும் வம்சத்தாலும் பணம் வருமானம் வரக்கூடிய பூமிகளாலும் இடங்களாலும் நல்ல வருமானம் வரக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சரி, அடுத்து கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் தைரியம், ஒரு ஆணையிடும் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த, அதாவது ஒரு தெம்பு, ஒரு தைரியம், ஒரு ஆயுள். ஏன்னா சனி பகவான் ஆயுள்காரகம். ராகுவோடு சேரும்போது கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடம் உங்களுக்கு தொழில், ஒரு தொழிலை நிர்வாகம் பண்ணி அந்த பணி தொழிலில் நமக்கு சரியாக நடக்குதா, இல்லை நட்டமாகுதா, விரயமாகுதா. ஒரு உத்தியோகம் பார்க்குறோம், உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கா, இல்லை நமக்கு நோய் நொடி இருக்கா, இல்லை நோய்க்கு வைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துக்கு நேராக 12ஆம் இடம் விரயஸ்தானம், வைத்தியம் பண்ணுற இடம். அங்கே சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ தொழிலும் நல்ல வெற்றியாக இருக்கும், நல்ல பதவியிலும் யோகம் இருக்கும், விரயங்கள் ஆகாது. ஏன்னா விரயஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி. 6க்கு நேரம் 12ஆம் இடம் விரயஸ்தானம். 6ஆம் இடத்துல சரி, அதாவது மோசமான கிரகம் இருந்து 12ஆம் இடத்துல சரியில்லை வச்சுங்க, அடி மேல் அடி. அப்ப இது அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதனால தான் 6க்கு நேரம் 12ன்னு ஒரு கிரக ஒரு இடம் இருக்கு. 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். 6ஆம் இடத்துல சரியில்லையான கிரகம் இருந்தால் படுக்கையில் படுக்க வச்சிடும், தொழிலை நட்டப்பட வச்சிடும், கடனாளி ஆக்கிடும். அதே கடன் சாணம் 12ஆம் இடம் தான். இது நல்லா இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் நான். சரி, அடுத்ததா கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான், உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம். அந்த தொழில் மூலம் எந்த இடையூறும் இல்லாமல் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம். சரிங்களா? அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இடம், அதாவது கன்னிராசி 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்தில் இருப்பதால் சிலருக்கு சொந்த மண்ணை விட்டு இன்னொரு இடத்துல தொழில் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். 4ஆம் இடம் 10ஆம் இருப்பார். இடமாற்றம், சிலர் கண்டிப்பாக இடமாற்றம் வந்திருக்கும், உத்தியோக மாற்றம் வந்திருக்கு, இடமாற்றம் வந்திருக்கும். அதில் நல்ல முன்னேற்றம் இருந்தால் அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? சிலருக்கு இடம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்டதுனால் அதை விற்று ஏதாவது தொழில், சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். வாகனம், வாகனத்தை மாற்றுறது, வாகனத்தை விற்கிறது, சிலர் வாகனத்தை விற்று கூட தொழிலுக்கு முதலீடு போடுறது, இப்படியெல்லாம் ஒரு நிலை ஏற்படும். சரி, அடுத்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக குரு 10ஆம் இடத்தில் இருப்பதால்
சிலருக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பயணம். சில கணவன் மனைவி யாராவது ஒருத்தருக்கு வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அடுத்து கன்னிராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன். கன்னிராசிக்கு 2, 9க்குரிய பாக்கியா 2வது தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் 11ஆம் இடத்தில் இருப்பதால் ஆக தனம் பெறுகின்ற வழியில் ஒரு பயணத்தின் மூலமும் உயர் பதவியினாலும் பயணங்கள் ஏற்பட்டு லாபத்தை பெறுகின்ற நிலை. அதாவது செய்கின்ற தொழில்களில் வருமானம் பெறக்கூடிய ஒரு நிலை. உயர் பதவியினால் இடம் மாற்றத்தின் வேலை வாய்ப்பு, இடம் மாற்றத்தினால் வருமானம் பெறுகின்ற நிலை. இப்படிப்பட்ட யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். அது பாதிப்பில்லை. தனகாரகன் 11ஆம் இடத்தில் இருந்தால் பயணங்கள் மூலம் வருமானம் பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இடமாற்றம் பயணங்கள் மூலம் வருமானம் பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அதே நேரத்தில் தந்தை, உங்களுடைய தந்தை இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது உத்தியோக மாற்றம் ஏற்படும். தந்தைக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். அடுத்ததாக அதுக்கு ஏற்றவாறு பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது அப்போ தந்தைக்கு இடமாற்றத்தினால் நல்ல உத்தியோகம், ஒரு நல்ல மதிப்பு மரியாதையாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அது 9ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கும் பொழுது தனத்திற்காகவும் கல்விக்காகவும் ஒரு கல்வியில் பயிலக்கூடிய நிலை, ஒரு கல்வி சாலை உத்தியோகத்தில் ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடிய நிலை, அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். சூரியன் புதன் அரசு துறை சார்ந்த கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உயர் பதவியை கொடுத்து இடமாற்றத்தை கொடுக்கும். சிலருக்கு மருத்துவத்துறை, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை சார்ந்த தொழில்களில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் அப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகள். இது கன்னிராசினர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அது நடக்கலை, இது நடக்கலை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் முடியலை, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, இப்படி ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே நம்பர் நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? பிரம்மசாஸ்திரம் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசாஸ்திரம் இது. எந்த பிரம்மன் நம்ம படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அதை சரியாக கணித்தால், இறைவனுடைய விதியை, பிரம்மனுடைய விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக நீங்கள் செய்ய வேண்டிய சரியான அப்பாயின்மெண்ட்டு, ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. உங்களுக்கு தெளிவாக திருப்தியாக சொல்கிறது. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா.